ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ ரன் அடித்து நாங்கள் தோற்றுருக்கோம். கண்டிப்பாக எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம். என்னை மன்னிச்சிடுங்க, இந்த போட்டியில் நான் பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் அணி எதிரான 205 ரன் அடித்தும் படும் தோல்வி அடைஞ்சிருக்க குஜராத் அணி கேப்டன் தோல்விக்கு பிறகு ரொம்ப மனமுடைந்து பேசியிருக்காருங்க சுஷ்மன் கில். அது மட்டும் இல்லாமல் கோலி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், தோல்விக்கு என்ன காரணம் சொன்னார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சுஷ்மன் கில் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியல. 205 ரன் அடித்தோம், ஆனால் அந்த ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாருங்க. விராட் கோலி முக்கிய காரணம் அதுக்கு. கண்டிப்பாக கிங் கோலி சேசிங்கில் நல்லா போலவர் எனக்கு தெரியும், ஆனால் இந்த ஸ்கோர் எங்களுக்கு பத்தாதுங்க. நாங்கள் 230 240 டார்கெட் வச்சுருந்தோம். ரன் ரொம்ப கம்மியாக அடிச்சு தான் தோல்விக்கு எங்கள் காரணம். அதே போல் பவுலிங், கண்டிப்பாக ஆர்சிபியில் பவுலிங் யூனிட் செம்மையாக இருக்குங்க. லாஸ்ட்டில் நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. லாஸ்ட் 4 ஓவர் நாங்கள் சரியாக விளையாடல, அதுதான் தோல்விக்கு காரணமாக நினைக்கிறோம். நல்ல ரன் ரேட்டில் வந்துச்சு. இந்த லாஸ்ட் 4 ஓவர் கொஞ்சம் அடிச்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்த ஸ்கோர் வந்திருக்கும். அதுதான் எங்களோட மேட்ச் டிஃப்ரென்ஸாக நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல பாடத்தை கற்றுருக்கோம். இந்த பாடத்தை கற்றுட்டு அடுத்து வர போட்டி எல்லாமே எங்களுக்கு நாக் அவுட் போட்டி போல் அடுத்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். அதனால் அடுத்த போட்டி சென்னைக்கு எதிராக நாங்கள் நல்லா பல பரீட்சை பண்ணி கண்டிப்பாக சென்னை அணி நாங்கள் வீழ்த்தி நல்ல கம்பேக் கொடுப்போங்க. விராட் கோலி அவர் பற்றி நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் எப்பவுமே ஒரு கிளாஸுங்க. கிங்குனா ஆல்வேஸ் கிங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லு பார்த்தீங்கன்னா தலைவன் கோலியை புகழ்ந்து பேசியிருக்காரு. தோல்விக்கு காரணம் சொன்னார் பாருங்கள், அது 100க்கு 100 உண்மைங்க. ஆமாம், குஜராத் பேட்டிங் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் டெத் ஓவரில் செமையாக போட்டாருங்க. புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், அப்புறம் ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் நல்லா போட்டதுனால ரன் அடிக்க முடியல லாஸ்ட்டில். கண்டிப்பாக கோலி பற்றி சொல்லி ஆகணுங்க. என்ன சேஸுங்க தலைவன், சேஸ் மாஸ்டர்னா சேஸ் மாஸ்டர் தாங்க. செமையாக அடித்தார். ஆனால் ஃபர்ஸ்ட்டாக அவருக்கு ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார் வாஷிங்டன் சுந்தர். ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக பெங்களூர் டிஃப்ரென்ஸ் அணியாக தெரியுறாங்க. போன வருஷம் கப் அடித்தாங்க, இந்த வருஷம் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். ஆல்மோஸ்ட் அவங்க கிட்டத்தட்ட உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க, நல்ல மேட்ச். இன்னொரு சின்னசாமி ஸ்டேடியமில் மேட்ச் முடிஞ்சிச்சு. அடுத்து அவங்க ஹோம் கிரவுண்டு வேறு இடம் மாறுது, டெல்லியில் மாறுது. அதனால் நல்ல ஒரு ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் சென்னை அணி உண்மையாக செம பேட்டிங் பவுலிங் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம யோசிக்கணும். ஏன்னா அடுத்த போட்டிக்கு ஜிடி பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் சென்னை கூட விளையாடுறாங்க. அது வந்து ஒரு நாக் அவுட் போட்டி பேர் சொல்லாங்க. ஏன்னா ரெண்டு டீமே 7-3 ஜெயிச்சிருக்காங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி விளையாட போகிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பெங்களூர் அணி வெற்றிக்கு என்ன காரணம்? பெங்களூர் இந்த முறை 2வது கோப்பை தொடர்ந்து வெற்றி பெறுமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.